வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரெய்னி சீசன், அடுத்தது வின்டர் சீசன், இந்த மாதிரி லைனாக வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் சளி, காய்ச்சல், இருமல் எல்லாமே இந்த சீசனில் வர்றது ரொம்பவே நார்மல் தான். அதனால் பேபிஸ்க்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்காகவும், அந்த பெயின் எல்லாம் குறையிறதுக்காகவும், அந்த நெஞ்சு சளி எல்லாம் கரையிறதுக்காகவும் ஒரு சூப்பரான பேபி விக்ஸ் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பேபி விக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இது கூட ஒரு 5 கற்பூரம் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஹோம்மேட் பேபி விக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு சைல்டு டாக்டர், குழந்தைங்களுக்கு பார்க்குற டாக்டர் போஸ்ட் பண்ண ஒரு வீடியோ. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதை பார்த்துருக்க மாட்டேங்க. ஏன்னா அவங்க ஹிந்தி லாங்குவேஜில் அவங்க அப்லோட் பண்ணாங்க. அதனால் உங்களுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 கற்பூரம், அது கூட கொஞ்சம் சால்ட்டு, இதையும் சேர்த்துட்டு இந்த நெய்யை நல்லா காய்ச்சிட்டு இந்த கற்பூரம் எல்லாம் நல்லா கரைஞ்ச பின்னாடி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை வச்சு நம்ம நல்லா மூடி வச்சிடணும், க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அது நல்லா ஆறி வரட்டும். ஆறின பின்னாடி நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா கூல் டவுன் ஆன பின்னாடி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம உருக்கி வச்சுருக்கிற இந்த நெய்யை சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கும். நல்லா பேபி விக்ஸ் மாதிரியே ஆகிட்டுருக்கும். இப்போது இதை நம்ம கையில் எடுத்துகிட்டு குழந்தையோட உள்ளங்கால், உள்ளங்கை, அதுக்கப்புறம் முதுகு, நெஞ்சு பகுதி இதெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு படுக்க வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க நிம்மதியாகவும் தூங்குவாங்க. அந்த சளி, நெஞ்சில் கட்டியிருக்கிற சளி எல்லாம் கூட நல்லாவே சரியாயிரும். இந்த ஹோம்மேட் பேபி விக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.